அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியாக குறையறதுக்கும் நல்ல ஒரு பணவரவு உடனடியாக ஏற்படுறதுக்கும் துவரம்பருப்பை வச்சு செய்ய வேண்டிய ஒரு அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இது அங்காரகனோட வழிபாட்டுக்கும் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள். செவ்வாய்க்கிழமை நாளில் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்யும் போது நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும். முருகப்பெருமானோட பரிபூரணமான அருளால் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும். அடுத்ததாக இந்த நாளுக்கு மேலும் சிறப்பை சேர்க்கக்கூடிய வகையில் 99ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்றைக்கி நமக்கு இருக்குது. இது எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் 2025வது வருஷம் இதோட கூட்டுத்தொகை 9. அதே மாதிரி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அங்காரகனுக்குரிய நம்பரும் 9. அடுத்ததாக 77ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்றைக்கி நமக்கு இருக்குது. இன்றைக்கி தேதி 7. இந்த வருஷம் 25வது வருஷம். அந்த வகையில் 77ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் துவரம்பருப்பை வச்சு செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நாளில் பிரபஞ்சம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன, அதாவது பிரபஞ்சத்தோட ஆசிர்வாதமும் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸும் என்னன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்கக்கூடிய கார்டில் நான் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் இந்த காரியம் நடக்காதான்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்திருக்கிறீங்க. அந்த விஷயம் இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி பிரபஞ்சம் நமக்கு சொல்லுது. இன்னும் சரியாக சொல்லணும்னா, ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட ஏற்படும். அதாவது ப்ரமோஷனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு நீங்கள் செய்கின்ற வேலையில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நான் குடும்ப தலைவி தாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க. குடும்ப தலைவியாகவே இருந்தாலும் நீங்கள் செய்கின்ற வேலையில் அங்கீகாரமே இல்லாமல் இருக்கும். அது ஒரு பெரிய விஷயமா யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. பட் அதுக்கான அங்கீகாரம் இன்னைக்கு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இன்னும் சரியாக சொல்லப்போனால், ஒரு சிலருக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது இந்த விஷயத்துக்கான சொல்யூஷன் இன்னைக்கு நமக்கு கிடைக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு துள்ளலான மனநிலையில தான் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. சரி, பிரபஞ்சம் நமக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு காரியம், நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க காரியம் முடிவுக்கு வரப்போகுது. அந்த காரியம் நீங்கள் நினச்சபடி நடக்க போகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த காரியத்தை நடத்தும் போது உங்கள் மனசுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் ஒரு சிலரை காயப்படுத்திடுறீங்க. இந்த மாதிரி யாரையும் காயப்படுத்தாமல் நடந்துக்கோங்கன்னு சொல்லி பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லுது. அதே மாதிரி பிரபஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு அறிகுறிகளையும் காமிக்குது. இன்னைக்கான யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் இதுதான். நேற்று நம்ம சேனலில் யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். நேற்று நம்ம சேனலில் சொன்ன இந்த யூனிவர்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு நடந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி இந்த மாதிரியான பிரபஞ்ச செய்தி உங்களுக்கு தினமும் வேணுமாங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொன்னாதான் தெரியும். உங்களுக்கு தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நான் வீடியோவில் கொடுக்கறதுக்கு விரும்பலை. எனக்கு தெரியுங்கிறதுக்காக இது எல்லாத்தையும் நான் இங்கே சொல்லிட முடியாது. உண்மையாகவே எத்தனை பேருக்கு வேணுங்கிறத பொறுத்து தான் இனிமேல் இந்த மாதிரியான டெய்லி கைடன்ஸ்க்கான வீடியோ போடுறதா வேணாமான்னு நான் முடிவெடுக்க முடியும். அதனால் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அடுத்ததாக ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டையும் பார்த்துடலாம். நம்ம சேனலில் கோல்டு லெவலில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு ஒவ்வொரு அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்.
பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் அது. தொடர்ந்து பண கஷ்டம் இருக்குன்னு சொல்கிறவங்க, கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறவங்க உங்கள் முயற்சிகளை செய்யும்போது அந்த மொபைல் வால்பேப்பரை தினமும் காலையில் அப்படி இல்லைனா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தாலே போதும். இதுவே அற்புதமான பணவசியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நேற்று நமக்கு பௌர்ணமிக்கான ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் நம்ம சேனலில் கோல்டு லெவலில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கும். நம்ம சேனல் மெம்பர்ஸ் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு ஒரே ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை டாரோ கார்டு மூலமாக நான் கொடுக்குறேன். நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இதை சொல்ல போகிறேன். நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு இது ஃப்ரீயாகவே நான் கொடுக்க போகிறேன். அதனால் இதை பார்க்கக்கூடிய நம்ம சேனல் மெம்பர்ஸ் உங்களுக்கான கேள்வியை என்னோட மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு என்னோட மெயில் ஐடி தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரே சமயத்தில் அனுப்புனீங்கன்னா எல்லாருக்கும் என்னால் ஒரே நாளில் பதில் சொல்ல முடியாது. அதனால் ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேருக்கு மட்டும்தான் என்னால் பதில் சொல்ல முடியும். அதையும் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். எல்லாரோட கேள்விக்கான பதிலுக்கும் கண்டிப்பாக நான் டாரோ கார்டில் பார்த்து சொல்கிறேன். சரி, இந்த நாளுக்கான பரிகாரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலும் நீங்கள் செய்யலாம். உங்கள் வீட்டில் இருந்து மட்டும்தான் செய்யணும். மற்றபடி நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு 8 மணியில இருந்து 9 மணிக்குள்ளே செவ்வாய் ஹோரை நேரம் இருக்குது. அந்த டைமில் நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைனா நைட்டு 9 மணியில இருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் செய்யலாம். ஏன்னா இன்றைக்கி 9 நம்பரோட சேர்க்கை இருக்கிறனால இந்த 9ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவில் இருக்கும். அந்த வகையில் இந்த டைமில் நாம் பரிகாரத்தை செய்யும்போது அந்த 9ங்கிற நம்பரோட எனர்ஜி நமக்கு ஆக்டிவேட் ஆகும். நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும். இப்போது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கோடு போடாத பேப்பர் தேவைப்படும். அதே மாதிரி எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதில் ஏதாவது ஒன்று தேவைப்படும். ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட நேரத்தில் முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும்போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை குறையணும், பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய எனர்ஜி சர்க்கிளை வரைஞ்சிக்கோங்க. முதல்ல ஒரு வட்டம் வரைஞ்சிக்கோங்க. இதை தான் நாம் எனர்ஜி சர்க்கிள்னு சொல்லுவோம். ஆரம்பித்த இடத்துல கரெக்டாக கொண்டு வந்து முடிக்கணும். அதுக்குள்ளே நான் கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தைகளை நான் கொடுத்துருக்கிற மாதிரியே அந்த நம்பரோடு சேர்த்து எழுதிக்கோங்க. இதில் நடுவில் பியருங்கிற வார்த்தை மட்டும் ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருப்பேன். இதை நான் எப்படி கொடுத்துருக்கணும், அதாவது கேபிட்டல் லெட்டரில் இருக்கிறத கேபிட்டல் லெட்டரில் எழுதிக்கோங்க, ஸ்மால் லெட்டரில் இருக்கிறத ஸ்மால் லெட்டரில் எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதினதுக்கப்புறமா இந்த பேப்பரை உங்கள் இடது கையில் வச்சுக்கிட்டு வலது கையால் மூடிக்கிட்டு திரும்பியும் முருகப்பெருமான்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை குறையணும், பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பேப்பரை துவரம்பருப்பு டப்பால துவரம்பருப்போட சேர்த்து நீங்கள் வச்சிருங்க. இப்படி துவரம்பருப்புக்கு உள்பக்கம் வைக்கிறதுக்கு பிடிக்கலைன்னா துவரம்பருப்பு டப்பாவுக்கு வெளிப்பக்கத்தில் கூட வைக்கலாம். இந்த பேப்பரை வச்சு இந்த பேப்பருக்கு மேலே நீங்கள் துவரம்பருப்பு டப்பாவை வச்சுக்கோங்க. இவ்வளவு தான் இந்த பரிகாரம். இந்த பேப்பர் 1 மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாதம் கழித்து இந்த பேப்பரை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா எரிச்சிட்டு சாம்பலை ஊதி விட்டுருங்க. இந்த 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கான, பணவரவு அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய துவரம்பருப்பு டப்பாவுக்கு உள்பக்கம் அப்படி இல்லைன்னா வெளிப்பக்கத்தில் இந்த பேப்பரை வைங்க. அந்த துவரம்பருப்பை எப்பயும் போல் சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.